குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா February 1, 2025 சனிக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கண்டபஸ் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தொடங்கியிருக்கோம். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் இறஞ்சிக்கலாம். இதனுடைய பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் பேட்ச் இருக்குது. இல்லை இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 1000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லை லத்தி டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கான அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிக்கலாம். ஸ்க்ரீனில் இருந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷெடியூலில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, எக்ஸாம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி 11ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இலவச முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நடத்தியிருந்தோம் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக. அதற்கான வினாத்தாள் தான் இது. இந்த வினாத்தாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலோட வீடியோவிலே இருக்குது. வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தயவு செஞ்சு எல்லோரும் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இன்னும் என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியும். இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எழுதி பார்த்துட்டு நீங்கள் எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்கன்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ண முயற்சி பண்ணுங்கள். கால்ஃபர் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதனுடைய ஆன்சர் கீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவே நம்ம சேனலில் இருக்குது. தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்துடைய ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றுவாங்க. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடருடைய வெள்ளிக்கிழமை வந்து தொடங்கியது. நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் வந்து பார்த்திங்கன்னா இரு அவைகளினுடைய கூட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றுவாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா மக்களவை, மாநிலங்களவைன்னு சொல்லிட்டு 2 அவைக்கெல்லாம் போய் பேச மாட்டாங்க. 2 பேரையும் ஒன்றா ஒரு இடத்துல உட்கார வச்சு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங் நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான திட்டங்களை பற்றிலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்கிறது, இனிமேல் நடக்க போகிறத பற்றிலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பாங்க. மத்திய அரசு என்னென்னலாம் செயல்படுத்துன்னு சொல்லிட்டு அதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற ஏழைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு நிலத்திற்கான உரிமையை வழங்கும் ஸ்வாமித்வா திட்டம் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 2.25 கோடி சொத்துரிமை அட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதை நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்க்குறது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை இணைஞ்சிருக்காங்க. அது புதிய சட்டத்திட்டம் கொண்டு வந்து 70 வயதுக்கு மேலே இருக்கவங்களும் இதில் இணைஞ்சிக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறு தொழில் முனைவோருக்கான முத்ரா திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா கடன் வரம்பு 10 லட்சமாக இருந்துச்சு, அதை வந்து 20 லட்சமாக வந்து மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகில் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்நேர எண்ம பரிவர்த்தனைகளில் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் நிகழுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2047ஆம் ஆண்டு வளர்ந்த பாரதத்தை வந்து படைப்பது தான் நம்மளுடைய இலக்கு. அதாவது பார்த்திங்கன்னா 2047ஆம் ஆண்டுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக்க வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அது முக்கியமானது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ககன்யான் விண்கலத்தில் இந்திய குடிமகன் விண்வெளிக்கு பயணம் செய்யும் நாள் வந்து பார்த்திங்கன்னா வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னா மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய இந்தியாவுடைய திட்டம் பேர் என்னன்னா ககன்யான் திட்டம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் கலாச்சார அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட செங்கோல் வழிநடத்த குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அழைத்து வரப்பட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா மத்திய அரசின் கலாச்சார அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா செங்கோல். ஓகேங்களா? இது ரீசெண்டாக நம்மளும் பார்த்துருப்போம். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் தான் அந்த செங்கோல் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து வரும் நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2025-26ஆம் நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 6.3லேருந்து 6.8% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிதி அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா கணிச்சிருக்கிறாங்க. அடுத்தது மாற்றுத்திறனாளிகளை மேம்படுத்த ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்த வேண்டும் சொல்லிட்டு குடியரசு துணைத் தலைவரான ஜெகதீப் தன்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. சென்னை அடுத்த முட்டுக்காட்டில் செயல்பட்டு வரும் அதாவது பன்திறன் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக்கான தேசிய நிறுவனம் அங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செவித்திறன், கண் பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான 3வது தேசிய கருத்தரங்கம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காவேரி மருத்துவமனைக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச தர அங்கீகாரம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. சுகாதார தர மதிப்பீட்டுக்கான சர்வதேச இணை ஆணையத்தின் JCI தங்க தர நிர்ணய அங்கீகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா வடபழனி காவேரி மருத்துவமனை வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறது. ஓகேங்களா? அடுத்தது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 1,13.6 குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் பாதிப்பு இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஆய்வறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா
சென்னை மக்கள் தொகை அடிப்படையிலான குழந்தைகள் புற்றுநோய் பதிவேடு என்பது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் அத்தகைய வகையில் மேற்கொள்ளப்படும் முதல் ஆய்வாகும். ஓகேங்களா, இப்போ குழந்தைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெருநகர திசுக்கட்டி பாதிப்பு பதிவேடு, அதாவது MMDR அப்படின்ற அமைப்பானது கடந்த 1981 தான் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு. இந்த குழந்தைகளுக்கான கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 2022 தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. இது விரைவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்கம் செய்திருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது முக்கியமான கொஸ்டின், ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா வேறு, இதில் இருக்க டேட்டா வேறு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மாற்றி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சூரிய சக்தி மின் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து பின்தங்கியுள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் சூரியகான் சென்னை 2025 மாநாடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நடைபெற்றுச்சு. இந்த சூரியகான் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய அந்த மின் தகடுகளை வந்து அமைக்கிற திட்டத்தோட பேர் தான் சூரியகான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமரின் சூரியகர் திட்டத்தின் மூலமாக ஒரு கோடி வீடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய மின் தகடுகள் பொறுத்த 75,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா நிதி முன்னாடியே ஒதுக்கப்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய சக்தி மின்சாரம் உற்பத்தியில் ராஜஸ்தான் முதலிடத்தில் இருக்குது, குஜராத் மகாராஷ்டிரா உள்ளிட்டவை தொடர்ந்து இருக்குது. 5வது இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் இருக்குது. முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் வீட்டின் கூரையின் மேல் சூரிய மின் தகடுகளை அமைப்பதில் வந்து பார்த்திங்கன்னா 5,76,000 சூரிய மின் தகடுகளை அமைத்து குஜராத் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. 2.78 லட்சம் வீடுகளுக்கு சூரிய மின் சக்தி தகடுகள் அமைத்து மகாராஷ்டிரம் 2ஆம் இடத்துலையும், 50,000 வீடுகளுக்கு சூரிய மின் தகடுகள் அமைத்து கேரளம் 3ஆம் இடத்துலையும் இருக்குது. அதே சேம் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 வீடுகளுக்கு மட்டும்தான் சூரிய மின் தகடுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து இடம் குறிப்பிடல, பட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உலகளவில் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா முதலிடத்திலும், சீனா 2ஆம் இடத்திலும், இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 3வது இடத்திலும் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே முக்கியமான கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. கேட்டுருவாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம். ஓகேங்களா, அடுத்தது சதுப்பு நிலங்களை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக் வைஸ் இம்பார்ட்டனோ ப்ளஸ் வந்து நம்ம இதெல்லாம் உண்மை அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு தான் வந்து சொல்கிறோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா 18 சதுப்பு நிலங்கள், அதாவது ராம்சார் தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ராம்சார் தலங்கள்லாம் என்ன அப்படின்னா உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலங்களை காப்பதற்காக உடன்படிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஈரான் நாட்டில் இருக்க ராம்சர் அப்படின்ற நகரில் 1971 பிப்ரவரி 2ஆம் நாள் எட்டப்பட்டது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராம்சார் தலங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தில் பதிவு செய்யப்படுற இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராம்சார் தலங்கள் அப்படின்னு வந்து பெயர் பெறுது. ஓகேங்களா, இதுவே உலக சதுப்பு நில நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உலக சதுப்பு நில நாள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, நமது பொதுவான எதிர்காலத்திற்கான சதுப்பு நிலங்களை பாதுகாப்போம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2017ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா சதுப்பு நிலங்கள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதிகள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வெளியிட்டுச்சு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2018ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சதுப்பு நிலங்கள் ஆணையத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட்டு இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கு. இது 2023 தான், பட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்கள் ஸ்கூல் புக்லையும் இருக்குது. ஓகேங்களா, எந்த ஆண்டை வந்து பார்த்திங்கன்னா ஐநா சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிச்சது அப்படின்னா 2023. இது உங்களுக்கு ஆப்ஷனை ஒமிட் பண்ணுறதுக்கும் தேவைப்படும். ஓகேங்களா, தமிழகத்தில் வந்து 9 மாவட்ட ஆட்சியர் உட்பட 35 IAS அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன், நீங்கள் அதை படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது நம்ம மேலேயே பார்த்துட்டோம் இல்லையா, வரும் 2025-26ஆம் ஆண்டில் வந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 6.3லேருந்து 6.8% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடப்பு நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.7% மதிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 6.3லேருந்து 6.8% வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டின் பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேவைத்துறை தான் வந்து பார்த்திங்கன்னா 55.3% பங்களிப்பை வந்து பார்த்திங்கன்னா அளித்து வருது. இது முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, இது வந்து ஜென்ரலாகவே இந்த கொஸ்டின் வந்து புக்கில் இருக்கும், பட் டேட்டா சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து 55.3 கொடுத்துருக்காங்க, முன்னாடி வந்து 52 அப்படின்னு வந்துருக்கும். ஸ்கூல் புக்கில் வருஷம் டேட்டா மாறிட்டே தான் இருக்கும். சரிங்களா, பட் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பு வைப்பது தொழில்துறை, விவசாயம், முதல்நிலைத்துறை அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா சேவைத்துறை தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக பங்களிப்பை வந்து பார்த்திங்கன்னா வழங்குது. ஓகேங்களா, அடுத்தது ஆதார் விவரங்களை தனியார் படுத்த வந்து பார்த்திங்கன்னா அனுமதி அளித்து விதிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா திருத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சில நடைமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா எளிதாக்கிறதுக்காக இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த திருத்தங்களை வந்து மத்திய அரசு மேற்கொண்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் பேங்க்கில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்தா உங்களோட டீட்டெயில் வந்து அங்கேயே ஷோ ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து அரசு அலுவலகங்களில் மிக முக்கியமான இடங்களில் மட்டும்தான் உங்களோட ஆதார் நம்பர் போட்டால் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். இதுக்கு மற்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் மட்டும்தான் ஷோ ஆகும். உங்களோட ஜெராக்ஸாக வாங்கி அவங்க வச்சுக்குவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தனியார் துறையும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சிருக்காங்க. அது குறிப்பிட்ட
துறைகளில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஓகேங்களா. அடுத்தது மன்மோகன் சிங் மறைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இதில் வந்து நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்களின் சிற்பி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவரை பற்றி நம்ம ஒரு ஃபுல் வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்து ஃபுல் டீட்டெயில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவரை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் அதில் ஒரு 10-20 கொஸ்டின் ரொம்ப மேஜராக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் அதில் கொடுத்துருக்கோம். வேணும்னா நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. சரிங்களா. அடுத்தது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பளு தூக்குதல், நீச்சல் ஆகிய பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா பதக்கம் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் நடந்த வாங்கின பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. இன்னும் கேம் முடியும் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய கிரிக்கெட் நட்சத்திரம் சச்சின் டெண்டுல்கர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி பிசிசிஐ வந்து பார்த்திங்கன்னா கௌரவிக்கிருக்காங்க. அது மட்டும் 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த வீரராக ஜஸ்பிரீத் பும்ராவும் சிறந்த வீராங்கனையாக ஸ்மிருதி மந்தனாவும் தேர்வாயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மேடையில் வழங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. இது முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது விண்வெளியில் சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாதனை பண்ணியிருக்காங்க. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் அப்படின்ற சாதனையை படைச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்காவில் இருக்கிற போயிங் உருவாக்கியுள்ள ஸ்டார் லைனர் விண்கலம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம் மற்றும் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா பச் வில்மோர் அப்படின்ற சர்வதேச விண்வெளி அதாவது பச் வில்மோர் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா துணை பயணியும் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணம் பண்ணாங்க. திரும்பி அவங்க வரத்துக்கான காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவங்க அங்கேயே இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க விண்வெளியில் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரை வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண்மணி அப்படின்ற சாதனை வந்து பார்த்திங்கன்னா இவங்க படைச்சிருக்காங்க. ஓகேங்களா. மொத்தமாக 62 மணி நேரம் 6 நிமிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதுவரைக்கும் மொத்த பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் நடந்திருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து பாம்பன் புதிய ரயில் பாலம் வந்து பார்த்திங்கன்னா கப்பலை இயக்கி சோதனை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பாம்பனில் இருக்கிற புதிய ரயில் பாலம் வந்து பார்த்திங்கன்னா 1914ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2019 வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கு பாலமாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. பட் ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1914 இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். பட் புதிய பாலம் கட்டுமான பணிகள் வந்து பார்த்திங்கன்னா 2019 தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருந்தாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் பஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் பஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மன்மோகன் சிங் அவர்கள் குறித்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் அட்டாச் பண்ணுறேன். தயவு செஞ்சு அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.